நீங்கள் முன்னாடி டெலிவிஷனில் இருக்கும்போது ஆக்டராகவோ சீரியல் இந்த மாதிரி கேம் ஷோஸ் அப்படிலாம் பார்த்துருக்கோம். அப்படி இருந்துட்டு சடனாக வந்து நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னு போது உங்களுக்கு அந்த இது இருக்கும், கனவு எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா எல்லோரும் டெலிவிஷன் வந்து சினிமாவுக்கு போகணும் தான் ஒரு ஆசையோடு வருவோம். கரெக்டாக இப்போ நீங்கள் போகும்போது நீங்களும் ரியோ ப்ரோவும் சரி 2 பேரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணீங்க. ஸோ இப்போ வந்து ஒன்றா ட்ரை பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே, வேணாம் நீ இங்கேயே இருக்கலாம், எதுக்கு சினிமாலாம் போனால் ஃபுல்லாக ட்ரை பண்ணணும், ஃபுல்லாக போகணும், இங்கே இருக்க வந்து வருமானத்தை ஏன் வேஸ்ட் பண்ணுற, இங்கே ஒரு ஷோ கிடைக்குது, உனக்கு எதனா ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இதே மிஸ் பண்ணிட்டு அங்கே போகிறேன் அப்படி சொல்லி நிறைய விஷயம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கும் தெரியும் அது. ஸோ அதை பற்றி நிறைய சொன்னான் எனக்கு வந்து, ஏன்டா டிரெக்ஷன் திடீர்னு என்னடா வேணாம். ஆனால் நான் வந்து ரெகுலராக சும்மா கதையெல்லாம் பேசிட்டே போவோம், நிறைய ஈவெண்ட்ஸ் போவோம், அப்போ நிறைய பேசிட்டே போவோம். அவன் நிறைய சொன்னான், எதுக்கு இப்போ டைரெக்ஷன் வேணாம், நீ இதிலே கண்டினியூ பண்ணு, ஈவெண்ட்ஸ் வருது ப்ளஸ் வந்து ஷூட் வருது, இதிலே இரு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தான். ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் தான் என்னோடய மைண்ட் மாறிச்சு டோட்டலாகவே. சரி நம்ம அடுத்த லைன் எடுப்போம், ஏன்னா ஒரு ஒரு இதிலே இருக்குது, அதுக்கு மேலேயும் போல் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்துட்ட மாதிரி இருந்துச்சு. நம்ம அதுக்காக வரலையே, நம்ம கம்ஃபர்டபுள் ஜோனாக நம்ம ஊர்லேயே இருந்திருக்கலாமே, சென்னையில் வந்து இவ்வளோ தூரம் இது பண்ணணும்னு அவசியமே இல்லை இத்தனை வருஷம். ஸோ அடுத்த லெவல் போகணுன்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும், திருப்பி எல்லாத்தையும் விட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் விட்டுட்டு தான் ஜீரோலேருந்து திருப்பி ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஆரம்பித்தேன் நான். அப்போ ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அவன். ஆக்சுவலி எனக்கு என்னென்னா ஹெல்ப்னா இதாக இல்லாமல் சாங்காக இப்போ கண்ணமாயனமான்னு சாங் ஒன்று அது பண்ணேன், அதுக்கப்புறம் தோட்டான்னு ஒரு சாங் பண்ணேன், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே கால் எடுத்து வச்சேன். ஏன்னா தெரியாமல் எதுவுமே தெரியாமல் நம்ம கால் எடுத்து வச்சிட்டோம்னா தப்பாயிரும். ஓரளவுக்கு யூனிட்னா என்ன, எப்படி இது பண்ணணும், என்ன எப்படி வேலை வாங்கணும், இது சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு தான் உள்ளே வந்தேன். ஸோ அதுக்காக அவன் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தான்.